வணக்கம். நான் டாக்டர் இப்ராஹிம், பிளாஸ்டிக் சர்ஜன் மற்றும் டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் ஃப்ரம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற முக்கியமான செய்தி என்னென்னா, சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு கால்களில் ஏற்படுற காயங்கள் ஏன் ஏற்படுது மற்றும் அதற்கான தீர்வு என்ன. ஸோ ரத்தத்தில் சுகர் அதிகமாகிறதுனால நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான எஃபெக்ட் இரத்த குழாய்களில் ஏற்படுற பாதிப்பு மற்றும் ஸ்கின்ல ஏற்படுற பாதிப்பு. இது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் ஏற்படுற தாக்கம். இது மூணும் சேர்ந்து கால்களில் இருக்க உணர்ச்சிகள் குறைஞ்சு மற்றும் இரத்த ஓட்டமும் குறைந்து அந்த ஸ்கின்னும் காயங்கள் ஆகிறதுக்கான தன்மையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்களில் காயங்கள் ஏற்பட்டு இது ஆறாத காயங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காயங்கள் அவசியம் இதற்கான மருத்துவம் செய்ய வேணும். ஏன்னா இந்த காயங்கள் தான் ஃப்யூச்சரில் இன்ஃபெக்ஷன் ஆகி விரல்களையோ கால்களையோ இழக்கிற அளவுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இந்த காயங்கள் ஏற்பட்டால் இம்மீடியட்டாக சரியான முறை ட்ரீட்மெண்ட். இன்றைக்கி வி ஹவ் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, அதாவது கீ ஹோல் சர்ஜரி. பெரிய காயங்கள் இல்லாமல் தையல்கள் போடாமல் இந்த காயங்களுக்கான காரணம், அதாவது எலும்புகளில் ஏற்படுற மாற்றங்கள் மற்றும் தசைகளில் ஏற்படுற டைட்னஸை சரி செய்ய முடியும். இது எல்லாமே சிறிய டே கேர் அறுவை சிகிச்சை. இது செய்து இந்த காயங்களை நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் செய்ய முடியும். இது மட்டும் இல்லாமல் ஆரிய காயங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி சரியான காலணிகள் மற்றும் சரியான ஃபுட் கேர், அதாவது கால்களில் ஏற்படுற காயங்கள் மற்றும் கால்களில் ஏற்படுற நகத்தில் ஏற்படுற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம சரியான முறையில் பார்த்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் காயங்கள் வராமல் ஏற்படுத்த முடியும். இன்கேஸ் காயங்கள் பெரிதாகி இன்ஃபெக்ஷன் அதிகமாகி விரல்களையோ கால்களையோ இழக்க நேரிட்டால் ப்ராஸ்தட்டிக் டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் லிம் மூலமாக அவங்கள நார்மல் லைஃபுக்கு திருப்பி கொண்டு வர முடியும். இதுதான் இன்றைய டயபெட்டிக் ஃபுட் அறுவை சிகிச்சையின் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். இதை அனைத்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். கால்களில் இருக்க சிறிய காயங்களை கூட உதாசீனப்படுத்தாதீர்கள். சிறிய காயமாக இருந்தாலும் பெரிய காயமாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கு தேவையான சிகிச்சை செய்து அதை சீராக்கி கொள்ளுங்கள். ஏன்னா விரல்கள் மற்றும் கால்களை காப்பாற்ற இது ஒரு முக்கியமான ரீசன்.